வெந்து தணிந்தது காடு. பிஎஸ்க்கு வணக்கத்தை போடு போடு. ஆக்சுவலா நான் வந்து பொன்னியின் செல்வன் பார்ட் 1க்கு வந்து விக்ரம் சார் அவர்கள் பயன்படுத்திய குதிரையில் வந்தேன். இன்னைக்கு கார்த்தி அவர்கள் பயன்படுத்திய அதே கருப்பு குதிரையில் வந்தேன். அதற்கு காரணம் கார்த்திக் சார் மேலே நான் வைத்திருக்கும் அன்பு தான். அது மட்டும் இல்லை, இன்னைக்கு வந்து ஆக்சுவலாக யானையில் வரலாம் அப்படின்னு சொல்லி தான் பிளான் இருந்துச்சு. ஆனால் யானை வருவதற்கான பர்மிஷன் வந்து கிடைக்கல. அது வந்து 1 மாதத்துக்கு முன்னாடியே பர்மிஷன் வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் வந்து இன்றைக்கி குதிரையில் தான் வர முடிஞ்சுது. அதற்கு காரணம் இந்த படத்தை தயாரித்துள்ள லைக்கா ப்ரொடக்ஷன் அவர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஏன்னா இவ்வளோ ஒரு பிரம்மாண்டமான படத்தை இன்றைக்கி உலகமே பார்க்கக்கூடிய இந்த பிரம்மாண்டமான படத்தை லைக்கா ப்ரொடக்ஷன் தயாரித்திருக்காங்க. அவர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். தமிழ்குமரன் சாருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த பொன்னியின் செல்வன் படத்தை வந்து ஏற்கனவே எம்ஜிஆர் ஐயா அவர்கள் தயாரிப்பதாக இருந்தது. அதன் பிறகு கமல் சார் தயாரிக்கிறதா இருந்தது. இவங்களெல்லாம் முடியாததுனால இன்றைக்கி மணிரத்ன சார் வந்து மிக பிரம்மாண்டமாக இந்த படத்தை வந்து வெளியிட்டிருக்காரு. அந்த மணிரத்னம் சாருக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த படத்தில் எல்லா கதாபாத்திரமுமே பக்காவாக இருந்துச்சு. இருந்தாலும் எனக்கு ஒரு சின்ன மன வருத்தம். அது என்னன்னாக்க, இந்த பொன்னியின் செல்வன் படத்தில் என் தலைவன் எஸ்டிஆர் அவர்கள் நடிக்கலையே அப்படின்ற ஒரு மன வருத்தம் இருந்துச்சு. கண்டிப்பாக அடுத்து மணிரத்னம் சார் உங்களிடம் ஒரு வேண்டுகோள், அடுத்து நீங்கள் பொன்னியின் செல்வன் 3 எடுத்தீங்கன்னாக்கா என் தலைவன் எஸ்டிஆர் அவர்கள் முடியெல்லாம் வளர்த்து வச்சிருக்காரு. அது அநேகமாக பொன்னியின் செல்வன் 3க்கு கூட பயன்படலாம். அதனால் என் தலைவன் எஸ்டிஆர் அவர்களை பொன்னியின் செல்வன் 3ல் வந்து நீங்கள் பயன்படுத்தணும்னு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். என்னோட ஸ்டைலில் சொல்லணும்னா, வெந்து தணிந்தது காடு, எஸ்டிஆருக்கு வணக்கத்தை போடு போடு. படத்தை பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. எல்லா கேரக்டருமே பிடிச்சிருக்கு. குந்தவையும் பிடிச்சிருக்கு, நந்தினியும் பிடிச்சிருக்கு. உங்களுக்கு யாரை பிடிச்சிருக்கு? எனக்கு எல்லாருமே பிடிச்சிருக்கு. பொன்னியின் செல்வன் படத்தை வந்து பாருங்க, பார்ட் 2 பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. சரிங்களா? இந்த குழந்தைக்கு வந்து பேர் வைக்கணும்னு சொன்னாங்க. அநேகமா நீ காலையில 9 மணிக்கு தான் பிறந்திருப்பான்னு நினைக்கிறேன். உனக்கு என்னப்பா பேர் வைக்க? ஏதாச்சும் வைக்கவா? இருங்கப்பா. உங்க பேர் என்ன? என்ன பேரு? தன்வீர். இன்று முதல் இந்த தம்பி எஸ்டிஆர் தன்வீர். இன்று முதல் இந்த பையனை வந்து பார்க்குறவங்களாம் இனிமேல் ஸ்கூல்ல இருந்தாலும் சரி, அவங்க வீட்டு தெருவில் உள்ளவங்க சொந்தக்காரங்க எல்லாருமே எஸ்டிஆர் தன்வீர் என்று அழைக்கப்படுவார். வெந்து தணிந்தது காடு, எஸ்டிஆர் தன்வீருக்கு வணக்கத்தை போடு.